அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு செய்து இதை போடுறேன். அதாவது நான் முதல் எபிசோடில் பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஊர் அந்த மகிமை அதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் அதை முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். எங்கள் ஊர் எப்படிப்பட்ட ஊர்னால், திருக்கடையூர்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஆனால் அந்த திருக்கடையூரில் நிஜமாகவே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி மார்க்கண்டேயர் புராணம். மார்க்கண்டேயர் பிறக்கிறதுக்கு காரணமாக செய்யப்பட்ட யாகம் எங்கள் ஊரில் நடந்தது. எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 8-10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எங்கள் ஊரில் இன்னும் இருக்குது. அதை it is one of the evidence based on spiritual aspects. Some rishis have done. சாயங்காலம் 6 மணி ஆன உடனே ஊஞ்சலில் உட்காந்துட்டு எல்லா குழந்தைகளும் உட்காந்துட்டு பாட்டு அவங்களெல்லாம் ரிலேட்டட் டு ஒரு ரிலீஜியஸ் ஆர் கர்நாடிக் மியூசிக் தான் பேஸ்டு சாங்ஸ் போடுவோம். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது. ஏன்னா வி ஆர் 200 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சிட்டி. எங்களுக்கு சான்ஸே இல்லை இது ஒரு இது. அப்புறம் எங்கள் ஃபாதர் ரிலீஜியஸ் பேஸ்டான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன வேணுமோ பூஜைக்கு வேண்டிய வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாம் அவருடைய 90 வயசு கடையிலேருந்து வாங்கிட்டு அவர் கொடுப்பாரு. ஆனால் மதர் பூஜை பண்ணுவாங்க. அதே டைமில் தான் இருக்கும்போது என்னோடய 8 வயசுலேருந்து திருக்கடையூர் டெய்லி மாதம் எவ்ரி மந்த்து எங்கள் அப்பாவோட நட்சத்திரத்தை அன்றைக்கி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்போல்லாம் பஸ்ஸுக்கே செலவுக்கு கூட அது கஷ்டம். அதுக்கு ரிலேட்டட் மெட்டீரியலை நான் பின்னாடி சில வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்கள். அதை பற்றி இல்லை. என்னோடய வளர்ப்பை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏதோ ஸ்கூலுக்கு போவோம் வருவோம், இந்த மாதிரி பாடல் அது இது இருக்கும். அந்தந்த வயசில் அனுபவிக்க வேண்டிய விளையாட்டுத்தனமான விளையாட்டுகளை விளையாடிருக்கோம். அதாவது கபடிக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் குழந்தைங்க கிராமத்து இது கூட விளையாடிருக்கேன். அதே மாதிரி கோலி, அதே மாதிரி கிட்டிப்புல்லு, இதெல்லாம் சீசன் கேம்ஸ் வில்லேஜில் அந்தந்த சீசனுக்கு விளையாடுறதுக்கு வழக்கம். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டிட் வித்யாசங்கர்னு என்னோடய இதில் போட்டிருக்கேன். பண்டிட்ங்கிறது தமிழ் வேர்டு கிடையாது, சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறையா மெத்தப்படுத்தியவர்கள்னு டிக்ஷனரி பார்த்தீங்கனாலோ இல்லை கூகுளில் பார்த்தீங்கனாலோ தெரியும். ஆனால் இதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஹூ ஒர்க்ஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷனேட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க தான் பண்டிட். அடுத்தபடியாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். எங்கள் அப்பா அம்மா 2வது, அம்மா 2வது, அப்பா 8வது தான் படிச்சிருக்காரு அப்படின்ட்டு. நான் வளர்ந்த சூழ்நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மீக சூழ்நிலை. எங்கள் அம்மா 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பூஜை பண்ணுவாங்க.